ஹாய் கைஸ். இன்னைக்கு வந்துட்டு ஒரு 2 ட்ரேட் செட்டப்பை பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதாவது ஜி பிரேக் அப்படின்னா க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட், ஆர் பிரேக் அப்படின்னா ரெட் கேண்டில் பிரேக் அவுட். ஸோ இது எந்தெந்த மாதிரி நேரத்தில் வரலாம், எப்படி வந்தால் வந்துட்டு ட்ரேடு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள். இப்போது க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னா, நேத்தியோட சிபிஆர் கீழே வந்துட்டு கரண்ட் டேவோட வந்துட்டு சிபிஆர் வந்துட்டு கீழே இருக்கணும். தென் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு நேத்திக்கு க்ளோஸுக்கு மேலே வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கணும். தென் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட இன்சைடு கேண்டலாக வந்துட்டு இருக்கணும். இதை தான் வந்துட்டு ஜி பிரேக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு எப்போ என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட லோ கட் ஆகி ஒரு சாலிடான ரெட் கேண்டில் வந்துட்டு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் லோ கீழே வந்துட்டு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இது மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகுறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். பட்டு அக்யூரசி வந்துட்டு ரொம்ப பக்காவாக வந்துட்டு அக்யூரசி வந்துட்டு கொடுக்கும். ப்ரீவியஸாக நடந்த ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஷோ பண்ணுறேன். இது எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸாக நடந்த எக்ஸாம்பிள்ஸ் தான். அடுத்தது ஆர் பிரேக். இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, அதாவது முதல் நாள் சிபிஆரோட அடுத்த நாள் சிபிஆர் வந்துட்டு மேலே இருக்கணும். ஸோ அது வந்துட்டு அப் ட்ரெண்டை வந்துட்டு மென்ஷன் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த நாள், அதாவது கரண்ட் டேவோட 5 மினிட்ஸ் கேண்டலுக்குள்ளே இன்சைட் கேண்டல் வந்துட்டு வந்திருக்கணும். தென் அந்த இன்சைட் கேண்டலுக்கு ஹைக்கு மேலே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒரு கேண்டில் வந்துட்டு க்ளோஸ் ஆச்சுன்னா அதுதான் வந்துட்டு நம்மளோட என்ட்ரி கேண்டலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் செட்டப்பை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும் பொழுது ரொம்ப அக்யூரசி வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு வருஷத்தில் ஒரு டைம் 2 டைம் வந்தாலும் 50% 100% வந்துட்டு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்துட்டு சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஆர் பிரேக் அதில் ஒரு சில சாம்பிள்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஷோ பண்ணுறேன். முடிஞ்ச அளவு வந்துட்டு பேக் டெஸ்ட்டு வந்துட்டு பண்ணி அதோட டேட்டா வந்துட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். அது மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ரொம்ப மாடல்ஸ் இருக்குது. ஃபர்தராக வந்துட்டு நான் வரக்கூடிய வீடியோஸில் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிள் மெத்தடில் இருந்து தான் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.